தங்கலான் டைரக்டர் பா ரஞ்சித் இயக்கத்துல நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு திரைப்படம். ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன், அந்த எதிர்பார்ப்பை அந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ணல அப்படின்ற மாதிரிதான் நம்ம சொல்லணும். ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வெளிவந்திருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. இந்த படம் லைவ் சவுண்ட் ரெக்கார்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுல ஏகப்பட்ட பிரச்சனை. அதுக்கு அடுத்து படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா அதை ரீஒர்க் பண்ணி ஒரு புது ஆடியோவோட அந்த புது வருஷனை தேட்டருக்கு கொண்டு போனாங்க. அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். அதை நம்ம பாரஞ்சித் அவர்களே இப்போதைக்கு ஒரு ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லைவ் சவுண்ட் ரெக்கார்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த ஆடியோ மிக்சிங்ல தான் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுல தான் சில பல பிரச்சனைகள் இருந்தது. அதை நாங்க நோட்டீஸ் பண்ணிட்டோம். அதாவது ஃபேன்ஸுங்களுடைய எல்லா ரிப்போர்ட்டுமே நாங்க பார்த்தோம். ஸோ அதனால அதை நாங்க ரீஒர்க் பண்ணி புது ஆடியோ கொண்டு போயிட்டோம். அது இப்போ நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துடைய ரன் டைம் 3 மணி நேரத்துக்கும் மேல இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அந்த அளவுக்கு பெரிய படத்தை கொண்டு போனா எல்லாருக்கும் போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் அந்த படத்தை ட்ரிம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதாவது 3 மணி நேரம் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் இருந்த படத்தை நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த மாதிரி காட்சிகளை கட் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அதனால ஏதோ ஒன்று நடந்து இந்த படம் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பி கொண்டு வந்தாங்க. ஆனா பெரிய வரவேற்பு கிடைக்கல. இந்த படம் 100 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்றதே பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தங்கலான் திரைப்படம் மேபி 100 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ணுச்சுன்னா அதுக்கான அப்டேட் அவங்க அதிகாரப்பூர்வமா சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.